சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன், சவுதி அரேபியா நேரத்தில் இருந்தேங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் நம்ம கடவுளை வேண்டிக்கிறேங்க. இன்னைக்கு நேற்று ஒரு அப்டேட் பண்ணியிருந்தோம். நேற்று ஈவினிங்கே ஒரு அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி ஸ்ரீலங்கா சேர்ந்த பெண்மணிக்கு கார் ஓட்டுநர் தேவைன்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து டிரைவர் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணோம். ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி தான் நம்ம அப்படி ஒரு அப்டேட் பண்ணோம். அப்டேட் பண்ண அடுத்த ஒரு ½ அன் ஹவரில் 1 ஹவரில் எனக்கு ஒரு 4-5 மெசேஜ் வந்துச்சு. அதில் ஒரு மெசேஜ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெசேஜ் எனக்கு வந்துச்சு. அவரோட ஃப்ரெண்டு என்னோடய ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காப்ப, அப்புறம் அவர் தான் அங்கிட்டு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி அப்டேட் பண்ணித்தாங்க. அப்டேட் பண்ண அடுத்த நிமிஷமே அவர்கிட்ட நானும் கலந்துக்கிட்டேன். அவர் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், சரிங்களா, புதுக்கோட்டை மாவட்டம் அவர் நண்பர். அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீலங்கா பெண்மணி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு 46 ஏஜ் இருக்கும், ஒரு 46 ஏஜ் இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் அவங்கள்ட்ட பேசிட்டு இவர் பார்த்தினா டீட்டெயில்ஸு, கார் நம்பரு, காரோட டீட்டெயில்ஸு, எஸ்டிமரா, அதுக்கப்புறம் அவரோட லைசன்ஸு, அதுக்கப்புறம் இக்கம்மா, அவரோட ஃபோட்டோஸு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசிவிட்டு கட் பண்ண அடுத்த நிமிஷமே இவருக்கு கால் பண்ணேன். சரிங்களா, அப்போ நம்ம ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அவருக்கு கால் பண்ணி பேசி அந்த ஸ்ரீலங்கா பெண்மணிக்கு அவங்களுக்கும் பேசி 2 பேருக்கும் நான் 3 பேர் மொத்தம் கான்ஃபரன்ஸ் காலில் இருந்து, ஏன்னா நம்ம நேரடியாக உள்ளே போனாலும் கரெக்டாக நம்ம பேசி எல்லாம் சரி பண்ணி வைப்போம் அப்படின்னு தான் கான்ஃபரன்ஸ் கால் பேசி அடுத்த நிமிஷமே இவரும் ஜித்தாவில் கொஞ்சம் இவங்களுக்கு பக்கத்தில் இருந்திருக்காப்புல. அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே பேசணும். நீங்கள் வர்ற இடத்துலேருந்து பேமெண்ட் கிடைக்காதுங்க, என்ன எங்கே பிக்கப் பண்ணுறீங்களோ பிக்கப் பண்ண இடத்துல என்ன ட்ராப் பண்ண இடத்துல தான் பேமெண்ட் கிடைக்கும் சொன்னாங்க. ஆமாம் அப்படிதான்க்கா அப்படின்னு சொல்லி அவரும் சொன்னாப்புல. எல்லாமே பேசி நல்லபடியாக ஒரு வேலை அவருக்கு ஜாயின் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் எனக்கு மெசேஜ் பண்ணாப்புல, ஆனால் நான் என் டைம் கார் இருக்குன்னு சொல்லி அவரும் மெசேஜ் பண்ணாப்புல. அவரோட கார் பார்த்தீங்கன்னா கியா மாடலு, சரிங்களா, கியா கம்பெனி. அதுக்கப்புறம் அந்த அக்கா அந்த மேடத்துக்கு அவங்களுக்கே கால் பண்ணி பேசி இந்த மாதிரி இன்னொரு வந்திருக்குங்க, அவங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன், வேறு யாருக்கா தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அங்கே ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லினேன். இல்லைங்க, எனக்கு ஒரு சவுதி மேடத்துக்கு வேணும், ஸ்கூலு காலேஜு, அதுக்கப்புறம் பிக்கப் ட்ராப் இருக்குது, அவர் பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, அதே மாதிரி நான் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன், அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன். மேக்ஸிமம் அவங்களுக்கும் கால் வந்திருக்கோம், அவங்க கால் பண்ணி நேரடியாக பேசிக்குவாங்க. இப்போ இந்த புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்த நண்பர் பார்த்தீங்கன்னா இவங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்கு வேலையில் ஜாயின் பண்ணி விட்டாச்சு. ஏதோ நம்மளால் முடிஞ்சது அவ்வளோதான். சரிங்களா, அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு சில விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன், எப்படி ஓட்டணும், என்ன பண்ணணும், எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சதை பார்த்து எதாவது செய்யுங்க பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். அது உங்களால் முடிஞ்சது எனக்கு எதாவது கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ஏன்னா இதை நம்ம சொல்லணும்ல, அந்த விஷயத்தை நம்ம சொல்லணும். அதனால் கண்டிப்பாக நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காப்புல. சரி, ஓகே, பார்க்கலாம். சரிங்களான்பா, அது மாதிரி நம்ம போட்ட நிமிஷமே அடுத்த நிமிஷமே நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்து நம்மளை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதனால் ஷேர் பண்ண ஒரு விஷயத்தினால இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் இந்த ஸ்ரீலங்கா பெண்மணிக்கு ஒரு 7-8 பேருக்கு ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்புக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு ரெகுலராக அவங்க பேமெண்ட்டை கொடுத்துருவாங்க. சரிங்களா, ரெகுலர் பேமெண்ட்டை கொடுத்துருவாங்க. நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம். இப்போ ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நம்மளோட சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒரு சில டிரைவர் ஹெவி வெஹிக்கல் டிரைவர் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. எனக்கும் வேலை இல்லாமல் இருக்கேன், என்னோட இக்கம்மா முடிஞ்சிருச்சு, என்னோட விசா டேட்டு முடிஞ்சிருச்சுங்க, எனக்கு ஏதாவது வேகன்சி இருந்தால் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மெடிக்கலும் போடலை, இக்கம்மும் கிடையாது, விசா முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி தான் மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜும் கண்டிப்பாக நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காப்புல, பட்டுவோட சேர்ந்த ஒரு நண்பர் இருக்காப்புல, கார்த்தின்ட்டு, அவர் கம்பெனி வெஹிக்கில் தான் ஓட்டிகிட்டு இருக்காப்புல. அவர்கிட்ட நம்ம அப்டேட் பண்ணி அவர்கிட்ட கேட்டுட்டு ஒரு வேகன்சி இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்து மாற்றி விட்டுரும். சரிங்களா, மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். ஓகேங்களா, நன்றி, வணக்கம். நம்ம ஆதரவு கொடுத்த நண்பருக்கும் நான் நன்றி சொல்லி தெரிவிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அடுத்த நிமிஷமே நமக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா, எவ்வளோ பேர் கார் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வருமானம் இல்லாமல் இருக்காங்க. பட் நம்ம போட்ட நிமிஷமே அடுத்த நிமிஷமே நமக்கு ஒரு அப்டேட் வந்துருச்சு. அதுதான் ஒன்று விஷயம். கண்டிப்பாக அவங்க ஜாயின் பண்ணிட்டாச்சு. 2 பேர் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டுருக்கோம், இன்னும் 2 பேர் இருக்காங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம ஜாயின் பண்ணிடுறதுக்கு நம்ம வழியை பார்ப்போம். சரிங்களா நண்பா, ஓகே, நன்றி, வணக்கம்.